தித்திக்கும் தேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஜூஸ் பார்க்க போகிறோம். நுங்கு இளநீ ஜூஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது சென்னையில் இருக்க எல்லாருக்குமே இது ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸான ஜூஸு. சென்னையில் ஒரு கடை இருக்குது, நுங்கு இளநிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இது தெரியாதவங்களுக்கு அந்த கடையில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி கேட்டு, அவங்க என்ன ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி கேட்டு நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கடையில் இருக்க அண்ணா நமக்காக அந்த ஜூஸ் பண்ணி காட்டினாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபுட்டேஜ் நான் எப்படியோ மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் சொன்ன ரெசிபிஸ்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா. ஸோ அதனால் நான் அவங்களோட பெர்மிஷனோட அவங்க எப்படி பண்ணினாங்களோ அதேமாதிரி நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்ட போகிறேன். நுங்கு இப்போது சீசன் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் இது கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சது இந்த செங்கல்பட்டு டோல்கேட்லேருந்து குடுவாஞ்சேரி வரைக்கும் இந்த ஹைவேஸில் புளிய மரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த நுங்கு தான் வச்சு விற்றுன்னு இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டாலே அவங்களே கட் பண்ணி அழகாக நம்மளுக்கு நுங்கு மட்டும் தனியாக எடுத்து கொடுப்பாங்க. இந்த சைடு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதெல்லாம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ நுங்கு இளநீ ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நுங்கு எடுத்துக்கணுங்க. இதுக்கு தேவையான பொருள் நுங்கு, அதுக்கப்புறம் இளநீ. இளநீ வழுக்கையோட இளநீ தண்ணியும் எடுத்துக்கணும், அதில் இருக்க வழுக்கையும் எடுத்துக்கணும். இந்த நுங்கை எடுத்ததுக்கப்புறம் அது மேலே தோல் இருக்கும். அந்த தோலோடய சாப்பிட்றதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஜூஸ்க்கு அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். தோலை எடுத்துட்டு அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இளநீ தண்ணி ப்ளஸ் வழுக்கை எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் சர்க்கரை தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ராவாக. முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த நுங்கை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இளநீ தண்ணி, இப்போது சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்பில் இருக்க அண்ணா சர்க்கரை போட்டு தான் பண்ணணும்னு எனக்கு சொன்னாங்க. ஸோ அதேமாதிரி நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சர்க்கரை போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. அரைச்சதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை வடிகட்டிடணுங்க. அவ்வளோதான். வடிகட்டினதுக்கப்புறம் நுங்கு இளநீ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் எடுத்தது கொஞ்சம் முத்தலாக இருந்த ஒரு தேங்காய் ஸ்டேஜுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு இளநீ எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்டிங் ரொம்ப டெண்டர் கோகனட் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை எடுத்திங்கன்னா இது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் எல்லாருமே வித்தியாசமாக யோசிப்பீங்க. என்னென்னா நானுமே அப்படி தான் நினச்சேன். இது என்ன நுங்கை எடுத்துட்டு இளநியை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி அப்புறம் என்ன ஜூஸ் குடிக்கிறது. நான்லாம் இளநீ தனியாக கொடுத்தாலும் அதையும் சாப்பிட்றாள், நுங்கு கொடுத்தாலும் எல்லாருமே நம்ம அப்படி தான். நான் இளநீ கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்ருவோம், நுங்கு கொடுத்தாலும் அப்படியே வெறும்னவே சாப்பிட்ருவோம். இதை வேறு ஜூஸாக பண்ணி குடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நுங்கு இளநீ ஜூஸ் இதில் காட்டியிருக்க மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது சீசன் டைம்ங்கிறதுனால உடனடியே எங்கேயாவது நீங்கள் இளநீ பார்த்தீங்கன்னா நுங்கு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு உடனே செஞ்சு பார்த்துருங்க.